டே புட்டு, சீக்கிரம் எழுந்துடா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு பாரு. ஐயோ, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? இந்த லீவு மட்டும் ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் ஓடுதோ? இன்னையிலேருந்து ஸ்கூலுக்கு வேற போகணும். சை, வேணா மாடு மேய்க்க போறியா? எழுந்திருச்சது லேட்டு, இதுலயே ஸ்கூலுக்கு வேற போகணுமா அப்படின்னு இழுக்கிற. ஒழுங்கா எந்திரிச்சு குளிச்சு கிளம்பு. சரிம்மா, கிளம்புறேன். அம்மா, என்னோட டிஃபன் பாக்ஸ் பாத்தியா? நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருக்கேம்மா. உனக்கு வேற வேலையே இல்லையா? நேத்தே சொன்னேன்ல, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ, போற நேரத்துல எதையும் தேடாதேன்னு சொன்னா கேட்கவே மாட்டீங்க. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, நானே தேடி எடுத்துட்டேன் போ. சரி, ஸ்கூலுக்கு பார்த்து போயிட்டு வா, சரியா? கவனமா போயிட்டு வரணும். சரிம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், பாய். இந்த புட்டுவை வேற காணோம், ஸ்கூலுக்கு வேற லேட் ஆகுது. சரி, நம்மளே போய் பார்ப்போம், வீட்டில் தான் இருப்பான் எப்படியும். புட்டு புட்டு, கிளம்பிட்டியா? ஸ்கூலுக்கு போகணும் புட்டு, லேட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் வா. அட நீ வேற பட்டு, அவன் இன்னும் குளிச்சு கிளம்பியிருக்கானான்னு பாரு. காலையில இருந்து எழுப்பிக்கிட்டு இருக்கேன், இவனுக்கு இதுவே வேலையா போயிடுச்சு. புட்டு, இப்ப நீ சீக்கிரம் வரியா இல்லை நான் ஸ்கூலுக்கு போட்டுமா? இதோ வந்துட்டேன் பட்டு, பொறுமையா போலாம், அதுக்குள்ள என்ன அவசரம்? சரி, பேசினது போதும், வா போ. குட் மார்னிங் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லீவு முடிஞ்சு எல்லாரும் ஜாலியா ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. நீங்க வேற டீச்சர், இந்த லீவு வர சீக்கிரமா முடிஞ்சு இனி டெய்லி ஸ்கூலுக்கு வர வரணும். விட்டா நீ வருஷம் ஃபுல்லா லீவு கேட்ப. இன்னைக்கு நாளுன்றதுனால பொதுவான சில விஷயங்கள் பத்தி உங்ககிட்ட சொல்றேன், சரியா? எது பொதுவா பேச போறீங்களா? அப்படி என்ன பேச போறீங்க? சரிங்க பசங்களா, உங்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்றத பற்றி நான் சொல்லித்தரேன். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். குட் டச் பேட் டச்சா அப்படின்னா என்ன மிஸ்? யாராவது நம்மளை டச் பண்ணும்போது நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அம்மா அப்பா நம்மளை விளையாட்டுக்கு கொஞ்சிறது, தாத்தா பாட்டி நம்மக்கிட்ட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் டச் வேவில் வரும். அதுவுமே உங்களுக்கு அது சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தால் மட்டுமே, பாதுகாப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டுமே அது குட் டச். அப்போ அந்த பேட் டச்னா என்னது மிஸ்? குட் டச்சுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பேட் டச். அதாவது உங்களை யாராச்சும் டச் பண்ணும்போது நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லட்டா, இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது ஒரு ரிலேஷனோ இல்லை உங்கள் நெய்பர்ஸோ யாரோ ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க உங்ககிட்ட உங்களை அடிக்கிறது, உங்களை கிண்டல் பண்ணுறது, உங்ககிட்ட ரொம்ப உரிமை எடுத்துகிட்டு பேசுகிறது, அப்புறம் உங்களை டச் பண்ணுறது, பேட் வேயாக டச் பண்ணுறது, ப்ரைவேட் பார்ட்ஸில் டச் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட் டச்சாக கன்வே ஆகும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை உங்களுக்கு யார் ரொம்ப நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீங்களோ அவங்கக்கிட்ட அதை உடனே போய் சொல்லிடணும். பசங்களா நல்லா கேட்டுக்கோங்க, குட் டச்சை நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பேட் டச் கண்டிப்பாக பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அப்பா கிட்டேயோ இல்லை அவங்களுக்கு யார் அம்மா கிட்டேயோ இல்லை யார் உங்களுக்கு நம்பிக்கையை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட போய் இப்படி இவங்க என்னை டச் பண்ணுறாங்க, இது எனக்கு தப்பாக தெரியுது, இல்லை இப்படி அவங்க என்னை பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிடணும்னா போய் சொல்லிடணும். உங்களுக்கு என்ன நடந்தாலுமே நீங்கள் உங்கள் வீட்டில் கன்வே பண்ணிடணும்.
சரிங்க பசங்களா, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்ப்போம். எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. சரிங்களா? பாய். பட்டு இன்னைக்கு டீச்சர் சொல்லி தந்தது புதுசா இருந்ததுல. ஆமா புட்டு, இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதும் ஒரு வகையில நல்லதுதான். அடடே, 2 பேருக்கும் இப்பதான் ஸ்கூல் முடிஞ்சதா? ஆமா அங்கிள், இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, அதனால சீக்கிரமாவே ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. சரி பாப்பா, நீ என்ன ஸ்கூல் படிக்கிற? அங்கிள், பேசும்போது டச் பண்ணாம பேசுங்க. நான் உன்னோட அங்கிள் தானே பட்டு. நான் உன்னை செல்லமா கொஞ்சினேன், இதுல என்ன இருக்கு? இல்ல இல்ல, நீங்க என்ன பேட் டச் பண்றீங்க. இந்த தடவை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். சரி சரி, நான் வரேன். ஆமா பட்டு, நீ எப்படி இத பேட் டச்னு கண்டுபிடிச்ச? இப்பதானே மிஸ் சொல்லி கொடுத்தாங்க, நம்மளை யாராச்சும் டச் பண்ணும்போது நம்ம பாதுகாப்பா ஃபீல் பண்ண மாட்டோம்னு. அதே மாதிரி தான் புட்டு, இப்போ அந்த அங்கிள் என்னை டச் பண்ணும்போது எனக்கு பாதுகாப்பா ஃபீல் ஆகவே இல்லை. அதனால தான் நான் உடனே வந்துட்டு ரியாக்ட் பண்ணிட்டேன். சூப்பர் பட்டு, இன்னைக்கு டீச்சர் நமக்கு சொல்லி தந்தது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது. சரி பட்டு, நான் வீட்டுக்கு போறேன், நீயும் பார்த்து வீட்டுக்கு போ. பாய். சரி புட்டு, பாய். அம்மா, நான் வந்துட்டேன். இன்னைக்கு என்ன பட்டு சீக்கிரமாவே வந்துட்டேன்? ஆமாம்மா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல ஸ்கூல்ல, அதனால சீக்கிரமாவே முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மிஸ் இன்னைக்கு புதுசா ஒன்று சொல்லி கொடுத்தாங்கம்மா. அப்படி என்ன புதுசா சொல்லி கொடுத்தாங்க? மிஸ்ஸு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்றத சொல்லி கொடுத்தாங்கம்மா. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாவோட ஃப்ரெண்டு சுந்தர் மாமா இருக்கார்ல, அவர் வந்து என்கிட்ட இப்போ பேட் டச் பண்ணாருமா. என் கன்னத்தை தடவி தடவி பேசிக்கிட்டே இருந்தாருமா. நான் உடனே நீங்கள் என்ன பேட் டச் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணீங்கன்னா நான் என்னோட அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. உடனே சீக்கிரம் ஓடிட்டாருமா. அச்சச்சோ, இவ்வளோ நடந்திருக்கா? இனிமே இந்த மாதிரி எது நடந்தாலுமே அம்மா கிட்ட வந்து சொல்லிடணும். என்னப்பட்டு, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் சரிதான், ஆனால் கண்டிப்பாக நீ அம்மா கிட்ட வந்து எதுனாலும் சொல்லிடணும். சரிம்மா.